Hi friends, today lunch box recipe biryani. குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் நெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு ஹோல் ஸ்பைசஸ் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் ஒரு பல்லாரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மசிய தேவையில்ல பாதி அளவு வெந்த உடனே ஊற வச்சிருந்த பச்சை பட்டாணி கட் பண்ணி வச்ச கேரட் பீன்ஸ் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விடலாம். கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிருந்த சோயா சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டு மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா வீட்டில் ரெடி பண்ண மசாலா சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கொத்தமல்லி புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பிரியாணி செய்யறதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இன்கிரீடியன்ஸ் 1 by 1 கரெக்டா ஃபாலோ பண்றது தான். இதெல்லாம் பொறுமையா ஃபாலோ பண்ணி செஞ்சாலே பிரியாணி டேஸ்ட் சூப்பரா இருக்கும். தயிர் சேர்த்து கலந்து விட்டதும் அரிசிக்கு தேவையான தண்ணி தேவையான அளவு உப்பும் ஊற வச்சிருந்த அரிசியும் சேர்த்து சின்ன சைஸ் லெமன்ல அரை லெமன் பிழிஞ்சு விட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலா ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெயை குக்கருடைய ஓரங்கள்ல இந்த மாதிரி சேர்த்துட்டு மீதி இருக்கிற எண்ணெயை நடுவுல சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு செய்யும் போது நல்லெண்ணெய் சேர்க்கறது ரொம்ப நல்லது. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு 3 விசில் வரட்டும். நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணலாம். 3 ஸ்பூன் தயிரில் ஒரு பல்லாரியை பொடியாக கட் பண்ணி தேவையான உப்பு சேர்த்து தயிர் வெங்காயம் ரெடி பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2 முட்டையையும் அவிச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுட்டேன். தயிர் வெங்காயம் இல்லாமல் பிரியாணியா? வாங்க குக்கரில் ஸ்டீம் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பராக மணக்க வெஜிடபிள் பிரியாணி ரெடி. பிரியாணியோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுகளும் நான் சேர்த்தா மசாலா ரெசிபியோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். பெரியவருக்கு தயிர் வெங்காயம் வேணாமா, அதனால அவிச்ச முட்டை மட்டும் வச்சுருக்கேன். சின்னவருக்கு பிரியாணியில் முட்டையும் தனியாக தயிர் வெங்காயமும் சேர்த்து லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இது போல் நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.